மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு 6000 MCQs கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன்று விடாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கிறதுக்கு வெளியே வாய்ப்பே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். சார் ரியலி ஒர்த் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல மேத்தமெட்டிக்ஸில் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஆட்கள் ஸ்டூடெண்ட் கைக்கு போகணும். அதுதான் உண்மை. இப்படியெல்லாம் விதவிதமான கணித அணுகுமுறைகளை அணுகிட்டு போகிறவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட படிக்கிற குழந்தைங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. ஸோ சொசைட்டி வேறு லெவலில் இருக்கும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எல்லார் இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அந்த சொசைட்டியை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ நல்ல ஸ்டாஃப்ங்க அப்பாயிண்ட் ஆகணுன்னா நல்ல ஆட்கள் சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணணும் இல்லையா? சப்ஜெக்ட் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, இந்தமாரி நல்லா ப்ராட் மைண்டாக, சார் எனக்கு வைடாக எல்லா ஏரியாவும் நான் படிச்சுட்டு போயிருக்கேன், நான் மல்டி டேலண்டட், நான் இந்த ஏரியா எனக்கு தெரியும், இந்த ஏரியா எனக்கு தெரியாதுன்னெலாம் இல்லை, எல்லா ஏரியாவும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற உணர்வை தரக்கூடியது தான் அந்த 6000 MCQs. அந்த 6000 MCQs வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறோம். சார் நீங்கள் தான் வீடியோ கொடுக்குறீங்களா, அது வாங்க வேண்டான் இருக்கோம். இல்லை, இது வேறு அது வேறு. இதில் நிறைய வெரைட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இது வரைக்கும் வீடியோ போட்டதை ஒரு 13 புக்லெட்டாக பின் தட்டி வச்சுருக்கேன். இது ஒரு வெறும் 2500 ருபீஸ்க்கு உங்களுக்கு இது போஸ்ட்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ரைட், ஒரு 6 பாடம் இருக்கும் இது. ஆனால் இந்த 6000 MCQs சொல்கிறேன் இல்லையா, அந்த 6000 MCQs ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி எடுக்கப்பட்டது. அப்போ வீடியோ கொடுக்குறது இது இல்லையா, MCQஸில் இருக்கிறது இல்லையா சார்? இல்லை, ஒரே வேலையை திருப்பி செய்கிறது எதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் தனித்தனியாக இது ஒரு போக்கு அது ஒரு போக்கில் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க ப்ரீ நாலேஜை வச்சு நீங்கள் அந்த MCQஸை ஃபேஸ் பண்ணணும். புரியலன்னா இம்மிடியேட்டாக எங்களுக்கு அதை எந்த கணக்கு புரியலையோ அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா வீடியோவும் கொடுத்துருவோம், இல்லை அப்படியே ஃபோன்லேயே கூட வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருவோம். நிச்சயம் புரியும், ஏன்னா டீட்டெயில்டாக தானே நாங்கள் தரோம். புரியணும், புரிஞ்சால் தான் நீங்கள் போட்டி வெல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும். ரைட். ஸோ இந்த 13 புக்லெட்டு 2500 ருபீஸ் தரோம், ப்ளஸ் 6000 MCQs தரோம். இது எது வேணும்னாலும் நீங்கள் 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது 2001 PGTRPயில் இந்த மாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டட் கொஷின் ஒன்று இருக்குது. இது ப்ரீவியஸ் இயரில் PGTRPயில் கேட்கப்பட்டது இந்த கான்செப்ட். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வச்சிடலாம் தான் இப்போ வீடியோ கொடுக்குறேன். Find the number of elements x in the symmetric group S5 such that x power 5 equal to e. x power 5 equal to e என்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் எதில் S5ல் எத்தனைன்னு கேட்குறாங்க. 24 எலமெண்ட்டா, 25 எலமெண்ட்டா, 21 எலமெண்ட்டா, 5 எலமெண்ட்ஸா அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும். ரைட். சரி, இப்போ இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட் ப்ரூஃப் எழுதி தான் நம்ம பிஜியை முடிச்சிருப்போம். ப்ரூஃப் தெரியணும், அதுக்கு சும்மா விளையாட்டு இல்லை. ரைட். இப்போ லெட் பி பி ஏ ப்ரைம் நம்பர். பி ப்ரைம் நம்பர். The number of elements, the number of elements x in SP, symmetric group SP, satisfying x power p equal to e is p minus 1 factorial plus 1. இதுதான் டைரெக்டாக கேட்டது. இதோட x power p is dash அப்படின்ட்டாங்க. p minus 1 factorial plus 1 அப்படின்றது நம்ம டிக் பண்ணணும். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. பிங்கிறது ப்ரைம் நம்பரு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இன் எஸ்பி சாட்டிஸ்ஃபை இந்த கண்டிஷனை x power p equal to e இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எஸ்பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் எத்தனை அப்படின்னா p minus 1 factorial plus 1. இங்கே பிங்கிறது ப்ரைம் நம்பர். ரைட். இப்போ கொஷினுக்கு வாங்க. இப்போ எஸ்பின்றது என்னது? S5. ரைட். அப்போ p வேல்யூ 5 இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது எக்ஸ் பவர் 5 இங்கே பாருங்கள், இங்கே எஸ்பி இருந்தால் x power p equal to e இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ S5 இருக்குங்க, அப்போ x power 5 equal to e, x power 5 equal to eன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி S5ல் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் எத்தனை அப்படின்னா ஜஸ்ட் இந்த p இருக்கிற இடத்துல 5 போடுங்க, அவ்வளோதான். ஸோ இன் பிக்கே நான் சொல்லிட்டேன்,
அந்த p ப்ரைம் நம்பர் தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே 5ம் ப்ரைம் தானே, டவுட்டே இல்லை. ஜஸ்ட்டு p வேல்யூ 5 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சுது. ஓகே, ஹியர் இங்கே கொஷினில் ஹியர் p ஈக்குவல் டு 5 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், ரைட்? அப்போது இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். Total number of elements x, total number of elements x in SP satisfying x power p equal to e, right, is equal to p minus 1 factorial plus 1, right? just இங்கே என்ன ஆயிடுது, s5 ஆயிடுது, இங்கே x power 5 ஆயிடுது. ஓகே, அப்போது therefore total number of இது ரிசல்ட், ப்ராப்பர் ரிசல்ட் இது. இதில் எந்த வார்த்தையும் ஒரு சின்ன சிம்பிள் நீங்கள் எதுவுமே மாற்றக்கூடாது. அது அப்படியே இல்லை, இதை ஷார்ட் பண்ணி தான் இந்த இப்படி எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இன் எஸ்பி சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு ஷார்ட்டாக, இதோட ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ப்ராப்ளத்திற்கு உண்டானதை எழுதுகிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இன் சிமெட்ரிக் குரூப் எஸ்பி, இது எஸ்பின்னானது சிமெட்ரிக் குரூப், பிங்கிறது ப்ரைம் நம்பர், சாட்டிஸ்ஃபையிங், ஸோ இங்கே வந்து பி வந்து 5, ரைட்? சாட்டிஸ்ஃபையிங் x power 5 equal to e is, இங்கே ஈக்குவல் டு இல்லை, is ஈக்குவல் டு போடக்கூடாதுங்க, is just அப்படி இதில் போடுறேன். ஸோ 5 minus 1 factorial plus 1 is equal to 5 minus 1 factorial plus 1, just p இருக்கிற இடத்துல 5 போடுறேன், அவ்வளோதான். ஸோ 5 minus 1 factorialன்றது 4 factorial, 4 factorial plus 1, 5 minus 1 4 போட்டேன். 4 factorialனா 24, 24 plus 1, அப்போ 24 plus 1 வந்து 25, ரைட்? ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு 25, ஆப்ஷன் பி பாருங்கள். ஓகே, ஸோ ப்ராப்பர் ரிசல்ட் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. லெட் பி பி ஏ ப்ரைம் நம்பர், முக்கியமாக பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கணும். இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு எக்ஸு, இந்த எக்ஸ்லாம் எஸ்பியில் தான் இருக்கும். இந்த எக்ஸை எத்தனை அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த எக்ஸ் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சால் தானே எத்தனைன்னு சொல்ல முடியும். அந்த எக்ஸ் எப்படிப்பட்டதுன்னா எக்ஸ் பவர் பி பண்ணால் இ வரும். அந்த மாதிரி உள்ள எக்ஸ் எஸ்பியில் எத்தனை அப்படின்னா பி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 இருக்கும், இத்தனை இருக்கும். அப்போ இது பிங்கிறது ப்ரைம்ன்றதுனால ரிசல்ட் நமக்கு பக்காவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ப்ராப்ளம் இந்த ரிசல்ட்டோட பக்காவாக ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது. பி வந்து 5, அவ்வளோதான், மற்றபடி இதே தான். அது ஜஸ்ட் பி இருக்கிற இடத்துல 5 போட்டிருக்கேன். இது பாருங்கள், பி இருக்கிறத 5 போட்டு சிம்பிளிஃபை பண்ணேன், 25. ஸோ இது ப்ராப்பராக கைக்கு போகுது, மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலாக போகுதுன்றதுனால ப்ராப்பராக எழுதியிருக்கேன். இதெல்லாம் அப்படி ஒரு மூலையில் ஒரு நிமிஷத்தில் இல்லை, ஒரு செகண்ட் 2 செகண்டில் போட வேண்டிய ப்ராப்ளம் இதெல்லாம், சரிங்களா? ரிசல்ட் தெரியணும்ல. இந்த மாதிரி ரிசல்ட்டை ஸ்டடி மெட்டீரியலில் கொட்டி வச்சுருக்கேன். வாங்கினவங்களுக்கு அந்த பியூட்டி தெரியும், பெனிஃபிட் தெரியும். ஒரு சிலர் வாங்கினவங்க அப்பா போதும் சாமி என்னால் முடியல, இதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் அப்படின்ற உணர்வு பார்த்த உடனே மலைப்பாக இருக்கும். பயப்படக்கூடாது, படித்து தான் ஆகணும். ஏன் விடுறீங்க அதை? சார் நான் டிஎன்பிஎஸ்சியில் இருந்தேன், என்னால் முடியல சார், அப்பா போதும் சாமி, இந்த மாதிரிலாம் என்னால் வாய்ப்பே கிடையாது. என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்கவே தெரியல. கணிதத்தோடைய அழகே அருமை பியூட்டியாக தானே. உள்ளே இருக்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு திறமை நமக்கு வேணும் இல்லையா? இன்னும் திறந்தால் எதாவது படித்தா புரிஞ்சா பரவாயில்ல சார், என்ன இருக்குன்னே அதில் எங்களுக்கு தெரியல, நான் எப்படி படிக்கிறது? இந்தமாரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க அலறாங்க. அந்த அளவுக்கு மேக்ஸ் அப்டேட் ஆகி போயிருக்கு. நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. தெரிஞ்சிக்க முற்படுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சொசைட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா 4 பேர் சொல்லிக் கொடுப்பீங்க. ஸோ நம்ம 4 பேர் சொல்லிக் கொடுக்குறதுக்காவது படிக்கணுன்ற உணர்வில் தினம் ஏதாவது கற்றுக்க முற்படுங்க. கணிதத்தை வளர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்க பியூர் மேக்ஸ் பக்கம் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேறு வேலை டிஎன்பிஎஸ்சி லைனில் இருந்திருப்பாங்க. டக்குன்னு டெட்டு கால்ஃபர் வருவே, அதையும் அடித்து வச்சுக்கணும், அடிச்சிருப்பாங்க.
நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆகிட்டு அதாவது எலிஜிபிள் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணுன்னும் போது இது அடிக்கணும். மேஜருக்கு வரோம். மேஜருக்கு வரும்போது மேஜரில் சும்மா அள்ளி சாப்பிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அத்தனை பேரை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நல்லா இதுக்குன்னு ஃபுல் டைமாக இறங்கி படிச்சுக்கிட்டு காலகாலமாக எந்த வேலையும் செய்யாமல் இதிலேயே ஊறி போயிருக்கிறவங்களாம் இருக்காங்க. சப்ஜெக்ட் டெப்த் உள்ள ஆட்கள். ஸோ அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும். உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்கணும்ல, அதை தான் கொடுக்குறோம். இப்போ எல்லா வீடியோஸும் போட்டதை அனுப்பி வைக்கிறேன். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இன் த சிமெட்ரிக் குரூப் S3 such that x⁻3 = E. எத்தனை 4ல் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த 4ல் இருக்கிற விடை தானா இல்லை வேறு ஆன்சரா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதே போல் இன்னொரு கொஸ்டின் தரேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இன் த சிமெட்ரிக் குரூப் S4 such that x⁻4 = E. சார் என்ன 4ன்றீங்க, அதுக்கு 4 வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ப்ரீ நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ S3 இருந்தால் என்னன்னு கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 3ங்கிறது ப்ரைம் நம்பர், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ 4 வந்துட்டா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் இந்த சிமெட்ரிக் குரூப் S4 such that x⁻4 = E சொல்லுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 6000 MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2500 கொடுக்குற 13 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன்ல, அதை வாங்கி அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் உட்காந்து 6 அமர ஒன்று ஒன்றா போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி இது எனக்கு புரிஞ்சிருச்சு புரிய அவங்களோட ஹாப்பினஸை அளவிடவே முடியல. அது நல்லாவே தெரியுது கமெண்ட்லேயே. வாழ்த்துக்கள். நீங்கள் எது கொடுத்தாலும் யூடியூப் கமெண்ட் கொடுங்க, அதுதான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.